ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. 2026 சட்டமன்ற தேர்தலில் 5 முனை போட்டி குறைந்தபட்சம் உறுதியாக இருக்கிறது அப்படின்றது இப்போதைய அளவில் நம்ம பார்க்கிறோம். திரு சீமான் அவர்கள் இந்த முறை கூட்டணி வைத்து விடுவார், இந்த முறை கூட்டணி வச்சாதாங்க உங்களுக்கு வாழ்க்கை, இல்லை விஜய் வராரு அவரோட நீங்க சேர்ந்துடலாம் அப்படின்னு அந்த ஒரு விஷயம் பேசப்பட்ட நிலையில 60 தொகுதிக்கு வேட்பாளர் போட்டேன், நான் தனிச்சு தான் நிற்க போறேன் அப்படின்னு சீமான் அவர்கள் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். அப்போ இதன் மூலம் விஜய் தனியா சீமான் தனியா, ஏற்கனவே திமுக அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி பார்க்கும்போது 5 முனை போட்டியாகிறது. இந்த மாதிரியான ஒரு களம் தமிழக அரசியலில் என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்? 26 ஏற்கனவே நம்ம 16 பார்த்தோம், ஒரு மக்கள் நல கூட்டணி, ஒரு பாமக தனியா எல்லாம் நின்ன போதும் கூட திமுக அதிமுக தான் பிரதான கட்சிகளாக உருவெடுத்து சட்டமன்றத்தில் வந்ததை பார்த்தோம். அதே தான் நடக்க போகிறதா அல்லது இந்த முறை வேறு ஒரு அரசியல் களத்தை 26 பார்க்க போகிறதா கேட்போம் இன்றைய நிகழ்ச்சியில். இந்த 26 வந்திருக்கக்கூடிய 5 முனை போட்டியில் முந்தப்போவது யார்? நம்மோடு இணையக்கூடிய விருந்தினர்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு ஹிதாயத்துல்லா அவர்கள் இணைகிறார், அதே போல நாம் தமிழர் கட்சியின் சார்பில் திரு இடும்பவனம் கார்த்தி அவர்களும், அரசியல் விமர்சகர் திரு ரமேஷ் சேதுராமன் அவர்களும் இணைகின்றார்கள். இன்னும் சற்று நேரத்தில் நம்மோடு பத்திரிகையாளர் திரு கலை அவர்களும் அதே போல இயக்குனர் பிரவீன்காந்த் அவர்களும் இணைய இருக்கின்றார். திரு கார்த்தி அவர்களிடம் தொடங்கலாம்னு நினைக்கிறேன். விஜயோட சேர்ந்துருவீங்கன்னு பெருசா பேசப்பட்டது, நீங்களும் அவர் வரும்போதெல்லாம் ஆதரிச்சு வரவேற்று எல்லாம் செஞ்சீங்க. ஏன் அப்படி ஒரு நீங்க திமுக அதிமுக பிஜேபி காங்கிரஸ் எல்லாம் தவிர்க்கிறத புரிஞ்சுக்கொள்ள முடியுது, விஜயும் ஏன் தவிர்க்கணும்? இல்லை, இந்த கூட்டணிங்கிற அந்த கருத்துருவாக்கம் செஞ்சதே ஊடகங்கள் தான். திரும்ப திரும்ப அந்த கேள்வியை முன் வச்சாங்க. இது விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் இன்னும் கட்சி கொள்கை கோட்பாடு எதுவுமே அறிவிக்கலை. அதுக்கு இன்னும் காலம் இருக்குது, நான் 1 மாத காலம் கழிச்சு தான் அறிவிக்க போகிறாரு. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் 2010 தொடங்கி 16 போட்டி போட்டு 19, 21, 24 4 பொதுத்ததில் கடந்துட்டோம். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் யார் தலைமையை ஏற்றுக்கிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. எங்களுக்கு தத்துவம் இருக்குது, கோட்பாடு இருக்குது. எங்கள் தலைமை வர்றாங்க அப்படின்னா நாங்கள் அது குறித்து மேற்கொண்டு தலைமைதான் பிரச்சனை. இப்போ இல்ல அதை கோட்பாடெல்லாம் பிரச்சனை, தலைமைதான் பிரச்சனை. தத்துவம் எங்க தலைமை எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு ஒருத்தவங்க வர்றாங்கன்னா மேற்கொண்டு அது குறித்து ஆலோசிக்கலாம். மற்றபடி நாங்கள் யார் தலைமை ஏற்று போவதற்கான வாய்ப்பு இல்லை. விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் கொள்கை கோட்பாடு அறிவிச்ச நாம் தமிழர் கட்சியோட பொருந்துகிற பட்சத்தில் மேற்கொண்டு அப்ப பேசலாம். இதே திரு சீமான் அவர்கள் ஒரு மாசம் 2 மாசம் முன்னாடி விஜயோட கூட்டணி வைப்பீங்களான்னு கேட்கறதுக்கு தம்பி சொல்லட்டும், தம்பி தான் முடிவெடுக்கணும்னாரு. அப்ப அதுக்கான வாய்ப்பு திறந்திருந்ததா தான் அவர் சமீகை கொடுத்தாரு. இன்னைக்கு அந்த கதவை அடைச்சிருக்கிறாருன்னா என்ன? அவர் அறிவிச்சு அவர் மெதுவா வரட்டும், நாங்க அதுக்குள்ள எங்களோட வேலைகளை தொடங்கிட்டோம். நாங்க தமிழ்நாடு முழுக்க கட்டமைப்பு கலந்தாய்வு கூட்டங்கள் போடுறோம். அதே போல வேட்பாளர்கள் யாரை நடத்தலாம் என்பது தொடர்பான அந்த கலந்தாய்வு போய்கிட்டு இருக்கு. அதனால அவர் தொடங்கட்டும். நாங்க எப்போதும் போல 2016 தேர்தலுக்கு முன்பாக 2015 வேட்பாளர் அறிவிச்சு புலிப்பாய்ச்சல்ங்கிற திட்டத்தை வச்சு இதை தமிழ்நாடு முழுக்க எல்லா கட்சியும் முந்தி நாங்கள் வேட்பாளர் அறிவிச்சு களத்தில் பணியை தொடங்கிட்டோம். அதே போல் இந்த முறையும் தொடங்குவோம். அதற்கான முன்னெடுப்பாக தான் இந்த களம் அமைய போகுது. இல்லை, அப்போ இன்னமும் இப்போ விஜய் கொள்கை கோட்பாடெல்லாம் அறிவித்த பிறகு ஒரு வேளை இன்னமும் கூட்டணிக்கான ஒரு வாய்ப்பு திறந்து நம்ம தனிச்சு போட்டி சொல்லியாச்சு. அதுதான் சொல்றேன். அப்போ 2 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் திறந்திருந்த அந்த கதவு இன்னைக்கு அடைக்கப்படுதுன்னா இடைப்பட்ட காலத்துல என்ன முடிவுகள் மாறியது? இல்ல விஜய் அரசியலை பார்த்து நீங்க ஏதாவது இது நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? என்ன நடந்தது? இல்லை, அவர் நம்ம தீர்க்கமாக தெளிவாக எதையுமே சொல்லலை. அவர் திராவிடமா, தமிழ் தேசியமா, இந்தியமா, இல்லை எந்த கோட்பாடு எல்லாத்தையும் கலந்து இருக்கலாம், எப்படின்னா இருக்கலாம். அவர் தான் சொல்லணும் அதை. ஏன்னா அவங்க எதையுமே சொல்லலை. அவங்களோட கொடியில் பார்த்தீங்கன்னா கொடியோட அந்த பாடல் போடுறாங்க, அதில் எம்ஜிஆர் அப்புறம் அண்ணாவை போடுறாங்க. இப்போ எம்ஜிஆர்ங்கிறப்ப 50 ஆண்டுகள திராவிட ஆட்சி ஊழல் ஆட்சின்னு அவங்க சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா எம்ஜிஆர் ஆட்சி 50 ஆண்டுகள ஆட்சிக்குள்ள வருது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எம்ஜிஆர் ஆட்சியும் ஊழல் ஆட்சின்னு தான் சொல்கிறோம். அப்போ நாம் தமிழர் கட்சியோட எதிராக இருக்கு. அதுக்கும் மாறுபடுது. அதெல்லாம் தாண்டி அவர் மாநாட்டில் பேசுறதை பொறுத்து தான் நம்ம முழுமையாக மதிப்பீடு செய்ய முடியும். அதற்கு முன்பே நாம் தீர்மானிச்சிட்டோம், தனிச்சு போட்டிடுறது தீர்மானிச்சாச்சு. அப்போ அந்த களத்தை நம்ம வேகமாக போக வேண்டியதுதான். இதில் இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு நாளுங்கிறதே தேர்தலில் பெரிய காலகட்டமாக இருக்குது. ஏன்னா காலையில் ஒரு கட்சியோட கூட்டணி பேசிட்டு மாநில இன்னொரு கட்சியோட போயிடுறாங்க. இதில் என்ன 18 மாதங்கிறது ரொம்ப முன்னாடியே பேசணும்னு நினைக்கிறேன். இருந்த போதும் நாம் தமிழர் கட்சியில் நாங்கள் எந்த தடுமாற்றமும் இல்லை. நாங்கள் எப்போதும் போல தனிச்சு கலகான்றோம். அல்ல, நீங்க சொல்ற மாதிரி ஒரு வாரம் இந்த பக்கம் அந்த பக்கம் எது வேணா நடக்குது அப்படிங்கிறீங்க. அப்போ திருப்பி நாம் தமிழர் கட்சி மாறாதுன்னு இல்லை, இது திமுக அதிமுகவுக்கு பொருந்தும், அந்த கூட்டணி கட்சிகளுக்கு பொருந்தும், நாம் தமிழர் கட்சிக்கு பொருந்தாது. ஏன்னா அதிமுக 24 தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வர்றதை விரும்பினாங்க. இன்னைக்கு உடைச்சு பேசுறோம்னா வெறுமனே சீட்டு மட்டும் முடிவு பண்றது கிடையாது, நோட்டு முடிவு பண்ணுது. இன்னைக்கு ஒருத்தன் கூட்டணிக்கு போறாங்கன்னா குறைஞ்சபட்சம் கூட்டணிக்கே ஆமா வெளிப்படையா பேசுவோமே, 100 கோடி 200 கோடி பேரம் பேசப்படுது. நாங்க அதையெல்லாம் புறந்தள்ளி தான் இந்த களத்தை உங்களுக்கு ஆஃபர் பண்ணிருப்பாங்கல்ல, கட்டாயம் செய்வாங்கல்ல. அவங்க அவ்வளவு கோடி தர்றோம் அவ்வளவு கோடி தரோம் பேசுவாங்கல்ல. பாஜக பேசும், அதிமுக பேசும், திமுக கூட்டணி கட்சிகளுக்கு காசு தர்றாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க யார்த்தையுமே நாங்கள் காசு வாங்க மாட்டோம் அப்படின்னாங்க. தேர்தல் பத்திரங்கள் மூலமாக பயன்பெறாத ஒரே கட்சி கம்யூனிஸ்ட்னாங்க. ஆனால் தேர்தல் பத்திரங்கள் முறை மூலமாக காசு வாங்கிய திமுக கிட்ட இவங்க காசு வாங்கிட்டாங்கல்ல.
அப்போ அங்க வெளிப்படையா டிக்ளேர் பண்ணாங்கல்ல. இல்ல அது வந்து மறைமுகமா வாங்கல, முறைகேடாக சம்பாதிச்ச பணம் நான் சொல்ல வரல. அது சட்டப்பூர்வமான பணம் தான். ஆனா அவங்க கோட்பாட்டுக்கு எதிரானது. நாங்க வந்து முதலாளிகள்கிட்ட பணம் வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டு ஒரு கட்சிட்ட எப்படி வாங்குவீங்க? இவ்வளவு நாளா கூட்டணிங்கிற பேர்ல வந்து தேர்தல் உடன்பாடு வச்சிங்க, கூட்டணி வைப்பீங்க, கூட்டணி முடிஞ்ச பிறகு களத்தில் அந்த கட்சியை எடுத்து போராடுவீங்க, மக்களுக்காக போராடுவீங்க. ஆனால் நீ காசு வாங்கிட்ட பிறகு அந்த கட்சியை எடுத்து போராட முடியலையே. அப்போ அந்த இந்த தனித்துவத்தை இழந்துட்டாங்களே. ஆனால் நாம் தமிழ் கட்சி தனித்துவத்தை இழக்கலை. இந்த நோட்டுக்கு சீட்டுக்கு நாங்கள் அடி பண்ணிடல, அடக்குமுறைக்கு அவதூறு பரப்புரைக்கு நாங்கள் கவலைப்படல. நாங்கள் எப்போதும் போல எங்கள் தலைவர் பிரபாகரன் போல அந்த கோட்பாட்டை ஏற்று நாங்க போயிட்டு இருக்கோம். விஜயோட அரசியலை நீங்க திராவிட அரசியலை நீட்சியா பாக்குறீங்க இது வரைக்கும். அதனால நம்ம அதை வந்து வேணாம் அப்படின்னு அதையுமே நம்ம முழுமையா மதிப்பிட முடியாது. அதுல போடுறாங்க ஒரு அடையாள அரசியலுக்காக கூட போட்டுக்கலாம். ஏன்னா அவங்க காமராஜரை பேசுறாங்க, பெரியாரை பேசுறாங்க, அம்பேத்கர் சொல்றாங்க. அவங்க அடையாள அரசியலுக்கு கூட செஞ்சிருக்கலாம். அவங்க அது குறித்தான என்ன பார்வையில் இருக்காங்க, என்ன ஒரு நிலைப்பாடு வைக்க போறாங்கிறது விஜய் வாய் திறந்தான் தெரியும். அதனால அதுக்கு நம்ம காத்து தான் இருக்கணும். இன்னும் அது அவங்கள பற்றி ஒரு முழுமையான மதிப்பீடுக்கு நீங்க எந்த மதிப்பீடு நம்மளால சொல்ல முடியல. அவங்க வந்து ஆனாலும் நீங்க முடிவு எடுத்துட்டீங்க தனியா தான். ஒன்னு புரிஞ்சுக்கலாம். அவர் வந்து நம்ம கூட வேண்டான்ற முடிவு மட்டும் எடுத்துட்டீங்க. இல்ல நாங்க வேண்டாம் இல்ல, நாங்க தனிச்சு போட்டியிருந்து முடிவு பண்ணிட்டோம். யாருமே வேண்டாம் எங்க தலைவர்னு சொல்றீங்க, ஆதரிக்கவும் ஆதரிக்கிட்டோம், நாங்க களத்துக்கு போறோம். இப்போ விஜய் உங்களை ரிஜெக்ட் பண்ணாரா, நீங்க விஜய் ரிஜெக்ட் பண்ணீங்களா கேள்வி இங்க விஜயும் நாம் தமிழர் கட்சி மோதுமா, விஜயும் நாம் தமிழர் கட்சி கூட்டணி போடுமா, இந்த கருத்துருவாங்க செஞ்சது எல்லாமே ஊடகங்கள் தான். உண்மையை சொல்ல போனா ஏன்னா விஜய் வரப்போறாருன்னு அறிவிச்சது அண்ணன், அதுக்கப்புறம் வந்து விஜய் என்கிட்ட பேசினாருன்னு சொன்னது அவரு, எல்லாம் இதெல்லாம். அப்போ அந்த கருத்துருவாக்கத்தை வெளியில மட்டும் செய்யல, நீங்களே செஞ்சீங்க. ஊடகங்கள் திரும்ப திரும்ப அந்த கேள்வி முன்னிச்சு. கமலஹாசன் ஐயா வந்து கட்சி தொடங்குறாங்க, நான் சந்திச்சு உங்களை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. இல்ல நீங்க இருங்க நானே வரேன்னு சொல்லி நேர்ல போய் வாழ்த்து வைக்கிறாங்க. உண்மையிலே விஜயோட அரசியல் வந்து யாருக்கு வந்து ஒரு பதட்டத்தை ஏற்படுத்திருக்குன்னா திமுகவுக்கு தான். ஏன்னா நாம் தமிழர் கட்சி வந்து நீங்க சக போட்டியாளர் ஆகிட்டு இருப்பாரு, ஆனாலும் நாங்கள் வரவேற்கிறோம், வாழ்த்துறோம், எல்லாம் சிறக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் திமுகவை சேர்ந்த முன்னணி நிர்வாகி ஆர்.எஸ். பாரதி, இந்நாள் அமைச்சர் தாமோ அன்பரசன், முன்னாள் அமைச்சர் ஆவடி நாசர் எல்லாம் விமர்சனம் பண்றாங்களே. விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அவர் வந்து அண்ணாவை சொல்றாரு, எம்ஜிஆர் சொல்றாரு, உங்க திராவிட இயக்க தலைவர் தான், அப்ப வரவேற்கணும். ஒன்றிய அரசு பேசுறாரு, நீட்டை எதுக்குறாரு, கல்வியை வந்து மாநில பட்டியலில் கொண்டு வாங்கன்னு எல்லாரும் சொல்றதா அவரும் சொல்றாரு. அப்ப வரவேற்கனா பேசணும். அதுக்குள்ளேயே விஜய் விமர்சிக்கிறாங்க. அப்ப திமுகவுக்கு தான் விஜயோட வருகை வந்து பயத்தை ஏற்படுத்திய நாம் தமிழர் கட்சி ஒன்றும் இல்லை. ஓகே, கேட்போம். திரு பிரவீன்காந்த் அவர்கள் நம்மோடு இணைகிறார், திரு கலை அவர்களும் இணைகிறார்கள். இருவரையும் நிகழ்ச்சி கண்போடு வரவேற்கின்றேன். திரு பிரவீன்காந்த், திராவிட அரசியலின் நீட்சி தானா விஜய்? ஒரு தமிழ் தேசியம் அப்படின்லாம் சொல்லப்பட்டது, இது வந்து அவர் பேசுற கருத்து ஏற்கனவே திமுக இருக்கு எதுக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை வெளிப்படுத்துறாங்க. அதாவது திரு சீமான் அவர்கள் இன்னைக்கு தனிச்சு நிக்க போறேன்னு சொல்லிட்டாரு. திரு விஜய் அவர்கள் கணிச்சு நிப்பாரு. மக்களுடைய மனோநிலை, அன்றைய அரசியல் சூழ்நிலை, அவருடைய ரசிகர்கள் எந்த அளவுக்கு தயாராயிருக்காங்க, இப்படி பல விஷயங்களை கணிச்சு அதுக்கப்புறம் அவரு கூட்டணியில சேருவாரு. விஜய் வந்து கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கு 26ல 100% வைக்கிறது புத்திசாலித்தனம். எனக்கு யார் அதுக்கு ரோல் மாடல்னா பவன் கல்யாண். கிட்டத்தட்ட பவன் கல்யாண் எப்படின்னா அவரும் ஒரு 14 வருஷம் அரசியல் ஆந்திரால பண்ணாரு, நிறைய தோல்விகளை அதிகமா பார்த்தாரு. இவ்வளவுக்கும் விஜய் சார் அளவுக்கு அவரும் பெரிய ஹீரோ தான், பெரிய ரசிகர் கூட்டம் வச்சிருந்தாரு. ஆனால் இப்போ ஆந்திரால வந்து சந்திரபாபு நாயுடு சார் கூட்டணி, பிஜேபி கூட்டணி, ஸ்ட்ரைட்டா ஒரு எதிரி. எப்பவுமே கீப் தி எனிமி, ஹூ இஸ் யுவர் எனிமி தான் இங்க கேம். அந்த கேமுக்கு இன்னும் திரு விஜய் அவர்கள் தயாராகவில்லை. ஓகே, எதிரி யாரும் தீர்மானிக்காம எப்படி சண்டை செய்வீங்க? அதுதான் பெரிய கொஸ்டின். இப்போ என்னன்னா மேடம், அன்னையில இருந்தே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு எம்ஜிஆர் உருவான காலகட்டம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா கலைஞர். கலைஞருடைய டிஎம்கே யாரை எதிர்பார்த்ததுன்னா காமராஜரை. அவ்வளோ நல்லவரை எதிர்த்தாங்க. இன்னைக்கு காமராஜ்ன்றாங்க. அவ்வளோ ஒரு நல்லவனை எதிரியா சித்தரிச்சு வந்தாங்க. அடுத்ததா ஜெயலலிதாவுக்கும் கலைஞருக்கும் சண்டை. இன்னைக்கு எடப்பாடியா, நான் சொல்றது போன எலெக்ஷன், எடப்பாடியா திரு ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னும் போது திரு ஸ்டாலின் அவர்கள் ஓகேன்னு சொல்லிட்டு மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. அது மாதிரி who is the enemy in your party அப்படின்னு கேட்டா அந்த கேள்விக்கான சரியான பதில் இன்னும் திரு விஜய் சாரிடம் இல்லை. அதுதான் இப்ப இருக்கிற ஒரு நடைமுறை சிக்கல். அப்போ திரு கார்த்தி சொல்றது போல என்ன சந்தேகம் வருதுன்னா, இப்ப அவர் திமுக தான் எதிரின்னு பிக்ஸ் பண்ணாருன்னா அதிமுகவோட கூட்டணி, அதிமுக எதிரின்னு பிக்ஸ் பண்ணாருன்னா திமுகவோட கூட்டணி. அப்ப இது திராவிட அரசியல் தானே? இது என்ன புதுசா நீங்க கொண்டாறீங்க? மேடம், ஒரு சினிமால அவரோட படங்கள்லயே பாத்தீங்கன்னா வில்லனோட கை கோத்து சேர்ந்து இன்னொரு வில்லனை அழிப்பாரு. அதனால
அந்த கேம் ஆடலாம்ல, அது தப்பு இல்லையே. அரசியல்ன்றது சார் கேம் இந்த தானே. கேம் 50 வருஷமா நிறைய பேர் ஆடிட்டு தானே சார் இருக்காங்க. நீங்க புதுசா என்ன சார் கொண்டு வரீங்க? நான் 2036ல இருந்து மக்களுக்கு நல்லது செய்ய போறேன். அதுக்கு நான் சில கேம் ஆடி 36 வரைக்கும் என்னுடைய கட்டமைப்பை சரி பண்ணி இவர்களை கண்ட்ரோல் பண்றதும் கட்டமைப்பு பண்றதும் எனக்கு முக்கியமான வேலை மேடம். திரு விஜய் அவர்களுக்கு முக்கியமான வேலை. ரசிகர்கள் இருக்காங்க, அந்த ரசிகர்களை நீங்க ஒரு அளவுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே. ஆனா இது ஒரு பெரிய கடல். அவர் வந்து ஒரு ரிவரை வச்சிருக்காரு. ரசிகர்கள் என்பது ஒரு ரிவர், பெரிய நல்ல ரிவர். ஆனால் அரசியல் என்பது கடல். அந்த கடலுக்கு முதல் தேர்தலிலேயே தன்னோட பலத்தையே நிரூபிக்காம ஒரு கூட்டணிக்குன்னு போறது ஒரு வைஸ் டெசிஷனா இருக்கும். இல்ல மேடம், பிகில் கப்பு முக்கியம் பிகில்னு சொன்னவரு சொன்ன அடுத்த நாளே வேலை ஆரம்பிச்சிருக்கணும். இன்ன வரைக்கும் இன்னும் 18 மாசம் தான் இருக்கு. இந்த 18 மாசத்துல இன்னும் எப்ப வந்து உங்களுடைய மாநாடுன்றதே இன்னும் தெரியல. நீங்க விக்கிற வண்டியா இருக்கீங்க. திரு விஜய் அவர்கள் தமிழ் சினிமாவில் நம்பர் 1 விக்கிற வண்டி, ஓடுற வண்டி. ஆனா மாநாடு விக்கிற வண்டியில நடத்த போறோமா, எங்க நடத்த போறோம், அதுக்கு பர்மிஷன் வாங்குறதுன்றதுலயே பல குழப்பங்கள் இருக்கு இல்லையா? அப்படின்னா என்னன்னா இன்னும் அவர் முழு வீச்சுல இறங்கல, ஃபுல் ஃபோர்ஸா இறங்கல. அப்ப கூட்டணி வச்சாதான் சரி வரும்ன்றீங்க? 100% என்னுடைய இதுல அவர் யார் கூட வேணா இருக்கலாம். 2 கட்சி மேடம், ஒன்னு டிஎம்கே கூட கூட்டணி வச்சாலும் தப்பு இல்ல. ஏடிஎம்கேல போனா ஓவர் மரியாதை இருக்கும், டிஎம்கேல போனா ஓரளவுக்கு மரியாதை இருக்கும். பிஜேபில போனீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கழுவி ஊத்துவானுங்க, கொஞ்சம் கழுவி ஊத்துவானுங்க. ஆனால் எதிர்காலத்தில் பிஜேபி ஸ்ட்ராங்கா வரும்போது விஜயும் கவனிக்கப்படுவார், அண்ணாமலையும் கவனிக்கப்படுவார். ஒரு பக்கம் சீமான் இருப்பாரு. சீமான் என்னைக்குமே ஒரு பக்கம் ஓட்டு வாங்கிட்டே இருப்பாரு மேடம், ஓட்டு வாங்கிட்டே இருப்பாரு. இப்ப 8ல நிக்கிறாரு, அடுத்து 10க்கு வருவாரு, 12க்கு வருவாரு, 14க்கு வருவாரு. அவர் 25 வரதுக்குள்ள அவருக்கு 75 வயசு ஆயிடும். சீமானுக்கு இருக்கிற ஒரே சிக்கல் இதுதான். அதனால அவர் தனிச்சு நிக்கிறேன்னு சொல்லாம அவரும் கலவரத்தை. நீங்க விஜய்க்கு சொல்ற கூட்டணி ஆப்ஷன்ஸ்ல திமுக அதிமுக கூட்டணி வைக்கலான்றீங்க, ஏன் நாம் தமிழர் ஆப்ஷனை சேர்க்க மாட்டேங்கிறீங்க? அண்ணன் சீமான் அண்ணன் சொல்லிட்டாரு, அண்ணன் சீமான் வேணான்ட்டாரு, நாங்க ரெடியா இருந்தோம். ஏங்க அவர் வேணான்னு சொல்றாரு, அதிமுக விடுதா கேட்டுட்டே இருக்காங்கல்ல. இல்ல மேடம், உங்க ஆப்ஷன் என்ன நான் கேக்குறேன். இல்ல நீங்க வந்து முதல் தேர்தலிலேயே ஒண்ணு திமுகவோட கூட்டணி வைத்தாலும் தப்பில்லை, அதிமுகவோட கூட்டணி வைத்தாலும் தப்பில்லை, எதுக்குங்க விஜய்? திமுகக்கே போட்டு போயிடுறேன், நான் அதிமுகக்கே போட்டு போயிடுறேன். இல்ல அதுக்கு மாற்றா இத்தனை பேர் இருக்காங்க, எனக்கு சீமான் இருக்காரு, பிஜேபி இருக்காங்க, இவ்வளவு பேர் இருக்காங்க, அன்புமணி இருக்காரு, அவங்களுக்கு போட்டு போயிடுறேன். அடுத்த எலெக்ஷன் பாத்தீங்கன்னா டிஎம்கேவுக்கும் ஏடிஎம்கே பிஜேபி ரொம்ப டைட் ஆயிடும், ஓட்டுகள் பிரியும்பாங்களா. அப்ப விஜய் சார் யார் கூட சப்போர்ட் பண்றாரோ அவங்க கை ஓங்கிடும். அது டிஎம்கேவா இருக்கலாம் ஆர் ஏடிஎம்கேவா இருக்கலாம். சோ 26 ஒரு டைட்டான எலெக்ஷனா இருக்கும்னு எதிர்பார்க்கறீங்க? பெரிய பயங்கர டஃப்பா இருக்கும். அந்த டஃப்ல விஜய் யாருக்கு கை கொடுக்கறாரோ அவங்க கொஞ்சம் சுலபமா அவங்க வந்து தன்னுடைய இத தக்க வச்சுக்குவாங்க. ஓகே, கேப்போ ரொம்ப அந்த இடத்துல விஜய் இருக்காரு. இன்ட்ரெஸ்டிங். திரு கலை அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறது, இப்போ விஜய் வந்து கூட்டணி வைக்க தயார்னு திரு பிரவீன்காந்த் சொல்ற அந்த பிரிமைஸ் ஏற்கிற பட்சத்தில் நமக்கு தெரியாது, விஜய் சொன்னாதான் தெரியும். பட் அந்த கூட்டணிக்கான வாய்ப்புகள் அவருக்கு யாரோட இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதிமுக வருவார்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவர் யாரோட போவாங்கிறதுக்கான அறிகுறியை அவர் காட்டலை. ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எக்கோ வருது, கொஞ்சம் பார்க்க சொல்லுங்க. ஓகே சார். அவர் நான் கூட்டணியோட போக போகிறதில்ல, 2026 தேர்தலில் வந்து நான் தனித்து நின்று என்னுடைய பலம் என்று என்னவென்று நான் கணிக்கப் போகிறேன்னு சொல்லியிருக்காரு. எப்போ சொல்லியிருக்காரு? இது வரைக்கும் சொன்ன ஒரே. எப்போ சொன்னார் அப்படி? அவர் ஆரம்பத்தில் ரொம்ப அவர் கூட்டணி பத்தி எதுவுமே பேசலங்க. விஜய் அவர்கள் நேரடியாக வாய் திறந்து கூட்டணி பத்தி எதுவும் பேசல, எனக்கு தெரியல, இருந்தா சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன். இல்ல, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 2026ல் என்னுடைய பலம் என்ன என்பதை நான் கணித்து விட்டு தான் பிறகுதான் முடிவெடுக்க முடியும்னு சரியாவே சொல்லியிருக்காரு. அவர் உங்ககிட்ட சொன்னாரா? அப்படிதான் முடியும். கூட்டணி எப்படி எங்கேயும் சொன்னதே தெரியல, அன்டெஸ்டட் பர்சனோட எப்படி அப்படிதான் சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவர் அப்படி சொன்னாரு. சரி, அவர் வந்து சொன்னது சரிங்கிறேன். நானு அன்டெஸ்டட் பார்ட்டியோட யாரும் எப்படி கூட்டணிக்கு போவாங்க? உங்களுக்கு இத்தனை சதம் விஜய் வரேன்னு சொன்னா அதிமுக சேர்த்துக்காதுன்னு சொல்லுங்க. சேர்த்துக்கிறது வேற விஷயம். அப்புறம் என்ன? ஆனா எப்படி சீட்டை பகிர்ந்து கொள்வார்கள், எந்த அடிப்படையில் சீட்டை பகிர்ந்து கொள்வார்கள்,
அதெல்லாம் பிரச்சனை இருக்கு இல்லையா? சேர்த்துக்கொள்ள அதிமுக சேர்த்துக்கலாம், திமுகவோட சேர்த்துக்கலாம், பாஜகவும் சேர்த்துக்கலாம். ஆனால் எந்த அடிப்படையில் சீட்டை பகிர்ந்து கொள்வார்கள்? அவருக்கு என்ன பலம் இருக்குன்னு எப்படி தெரியும்? அதனால அதுக்கான சாத்தியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதே சமயத்தில் அவர் தன்னுடைய பலத்தை முன்கூட்டியே நிரூபிப்பதற்கு பல அவகாசங்கள் அவருக்கு கிடைச்சிச்சு. அதெல்லாம் அவர் மிஸ் பண்ணிட்டார் நான் நினைக்கிறேன். அவருக்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நின்றுக்கலாம். அதிமுக நிற்காதது அவங்களுக்கு ஒரு ப்ளஸ். கண்டிப்பாக அந்த சந்தர்ப்பத்தை அவர் பயன்படுத்தியிருக்கலாம், தன் பலத்தை நிரூபிச்சிருக்கலாம். 72 கட்சியை தொடங்கின எம்ஜிஆர் 73 இடைத்தேர்தலில் நின்னார், தன்னுடைய பலத்தை ப்ரூவ் பண்ணார். அரசியலில் உடனே தான் காயை நகர்த்தணும், மெதுவாக நிதானமாக. சினிமா படம் ரிலீஸ் மாதிரி கிடையாது. அரசியல் என்பது ரொம்ப ஃபாஸ்ட் ட்ராக் மெக்கானிசம். நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் நின்றுக்கலாம், கட்சி அங்கீகாரமாக இது பதிவு பண்ணிட்டீங்க, பதிவு பண்ண கட்சி நிச்சயமாக தேர்தலில் நிற்கலாம், நீங்கள் நின்றுக்கலாம். நீங்கள் அதையும் தள்ளி போட்டீங்க. 2026 டார்கெட் பண்ணுறீங்க. 2026 நீங்கள் தனித்து நின்று உங்களுடைய பலம் என்ன என்று நீங்கள் ப்ரூவ் பண்ண பிறகு தான் மற்ற கட்சிகளோட கூட்டணி வைக்க முடியும். நீங்க சொல்றதுபடி தனித்து தான் நிக்க போறாருன்னா, நீங்க சொல்றபடி தனித்து தான் நிக்க போறாருன்னா 5 முனை போட்டிங்கிறது உறுதியாகுது. திரு பிரவீன்காந்த் சொல்றாரு ரொம்ப கடுமையான போட்டியாக அது இருக்க போகுது இந்த முறை. ஏன்னா 5 வெவ்வேறு அணிகள் அப்படி ஒண்ணு கடுமையா இருக்கு. 5 முனை போட்டியாக இருந்தாலும் 60 to 70% வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் 1972 அதிமுக திமுக விட்டு வெளியே வந்ததுலேருந்து அவங்க திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் சேர்த்து போடுறாங்க. திமுகவும் அதிமுகவும் அப்படியே தான் இருக்கும் ஆண்டுகள்ல இல்ல அப்படியே தான் இருக்கும். பெரிய மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்பு எனக்கு இருக்கிறதா தெரியல. நாம் தமிழர் 8% வாங்குவாங்கன்னு எதிர்பார்த்தீங்களா நீங்க? வாங்குனாங்கல்ல இன்னைக்கு? இல்ல அத நாங்க விஜயகாந்த் ஒருத்தர் வந்து 8% 10% வாங்குவார்னு எதிர்பார்த்தீங்க. நாம் தமிழர் 8% வாங்குவாங்க. ஆனா ஒரு இடத்துல ஜெயிக்க முடியாது, ஒரு இடத்துல டெபாசிட் வாங்க முடியாது. இல்ல திரு பிரவீன்காந்த் சொல்றது தேர்தலை தீர்மானிக்கும் சக்தியா இது இருக்க போகுதுன்னு. இப்ப நாம் தமிழர் 8% வாங்குறாங்க வச்சுக்கோங்க, பிஜேபி ஏற்கனவே ஒரு 10%, அவங்க என்டிஏ மொத்தமா சேர்த்து ஒரு 20%ல இருக்காங்க, நீங்க ஒரு 22%ல இருக்கீங்க, திமுக இன்னைக்கு லீடிங்ல இருக்கு. இப்ப இப்படி பிரியும் போது விஜய் எத்தனை சதவீதம் எடுக்கிறார் என்பது இந்த எலெக்ஷனை வந்து க்ளோஸ் ஆக்கும்ல. இல்ல விஜய் எந்த சதம் எடுக்க போறாருங்கிறதுக்கு அது நான் வர்றேங்க. இந்த 2 கட்சிகளும் தான் போட்டி. இந்த 70% வாக்குகள்ல யார் இந்த 2 கட்சிகளை கூட வாங்குறாங்களோ அவங்க ஆட்சியை பிடிப்பாங்க. பாக்கி 30% தான் மற்ற 3 கட்சிகளும் போட்டி போடணும். இது ஐமுனை போட்டி அல்ல, இருமுனை போட்டி. முதல்ல அடுத்த கட்டமா 2ஆம் இடத்துக்கோ 3ஆம் இடத்துக்கோ மும்முனை போட்டி. இப்போ விஜய் பிரிக்கிற ஓட்டு உங்க 2 பேர்ல இருந்து எடுக்கிறதா இருந்தா, இந்த 60 70ல இருந்து எடுக்கிறதா இருந்தா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இதுவரைக்கும் தெரியல. இதுவரைக்கும் நடந்த 51 ஆண்டு கால அரசியல்ல விஜயகாந்த் எடுத்தது கூட 30% தான் எடுத்தாரு. அவர் அதுக்கு மேல வர முடியலையே. இல்லங்க, அவர் எடுத்தது அதிகபட்சம் 10%. ஆனா யார்கிட்ட இருந்து ஏங்க அவர் எடுத்தது வந்து அதாவது இவங்களை தவிர்த்து இருக்கக்கூடிய வாக்குகள், ஜெனரல் பப்ளிக் அவருக்கு வாக்களிச்சாங்க. அவங்க எந்த கட்சி சாராத வாக்காளர்கள் இருக்காங்க, அவங்க எந்த பக்கம் சாயறாங்களோ அந்த கட்சி ஜெயிக்குது. வாக்குகள் பூரா உங்க கட்சிக்காரங்க மட்டும் தானா? ஜெனரல் பப்ளிக்கே உங்களுக்கு இல்லையா? என்னது கட்சிக்காரங்க, கட்சி ஆதரவாளர்கள், அதேதான். இதை தவிர்த்து ஒரு பப்ளிக் இருக்காங்க. அவங்க எந்த நான் என்ன சொல்றேன், நேத்து வரைக்கும் அதிமுக அனுதாபியாக இருந்தவங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன், விஜய் அனுதாபியா மாறலாம், அவ்வளவுதான். இல்ல அது பெரிய அளவுக்கான மாற்றம் வர போறது இல்ல. அது வந்து ஒரு சின்ன மாற்றம் வரலாம், ஒரு சிலர் மாறலாம். பெரிய மாற்றம் ஒன்று வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. அதுக்கான முஸ்தீபுகளை கையில் எடுக்கல விஜய். விஜய் வந்து என்ன கொள்கையில் நிற்கிறாருன்னு யாருக்குமே தெரியல. இட் இஸ் a டோட்டல் கன்ஃபியூஷன். அவர் தேசிய அரசியல் இருக்கிறாரா, மாநில அரசியல் இருக்கிறாரா, எதுக்காக இருக்கு, திராவிட அரசியல் இருக்கிறாரா, திராவிட சித்தாந்தத்தை டோட்டலாக ரிஜெக்ட் பண்ணி சீமான் வந்தார். திராவிடம் என்பது தப்புன்னு சொல்லி சீமான் வந்தார். 2 கட்சிகளும் தவறு செய்திருக்காங்க, திராவிடம் என்ற கோட்பாடை நான் ஏற்றுக்கிற மாட்டேன்னு சொல்லிட்டார். அது கவைக்கு உதவாத கோட்பாடு சொல்லி அவர் தமிழீழ பிரச்சனையை முன்னெடுத்தார். ஓகே, அது வேற விஷயம். அது மாதிரி ஏதாவது விஜய் குறிப்பிட்ட ஒரு லைன் எடுத்திருக்காரா, பொலிட்டிக்கல் லைன் எடுத்திருக்காரா? கேட்போம். எடுக்கவே மாட்டார் அவரு. நாளைக்கு மாநாட்டிலையும் எடுக்க மாட்டார் அவர்.
ஓகே. அவர் வளவள குழகுலா தான். அவர் எந்த கொள்கையை ரெப்ரசன்ட் பண்றார், பெர்சானிஃபை பண்றாருங்கிறது மக்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. சரி, அப்படி மாற்று அரசியலை நீங்க முன்வைக்காத போது, எங்க மாற்று அரசியலை முன்வைக்காத போது இருக்கிற அரசியல் தான் இங்க நிற்கும். பாப்போம் மாநாட்டுல என்ன சொல்றாரு பொறுத்துதான் பார்க்கணும். we will see, we will wait and watch. சொல்லட்டுங்க, என்ன வேற ஒன்றும் சொல்லிட போறது அவரு. என்னங்க, நான் எப்பயுமே சொல்லிட்டு இருக்கிறேன், இங்க ஸ்பேஸ் இல்ல. அதை சரியா கணிச்சவர் ரஜினிகாந்த். ஓகே ஓகே, அவர் கணிச்சிட்டு வெளியே போனார். அதை புரிஞ்சுக்கிறவங்க யாருக்கு மற்றவங்களுக்கு ஸ்பேஸ் இல்ல. கேட்போம். திரு ரமேஷ் சேதுராமன் அவர்கிட்ட கொண்டு போக நினைக்கிறது, நீங்க 5 முனை வச்சுக்கோங்க, 8 முனை வச்சுக்கோங்க. அவர் என்ன சொல்றாரு, முதல்ல நாங்க 2 பேர் பங்கு போட்டுக்குவோம். திமுக அதிமுகக்கான ஓட்டுங்கிறது 60-70% இருக்கு. அது போக மிச்சத்துல தான் நீங்க எல்லாம் பங்கு போட்டுக்க போறீங்க. அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்ற. இல்ல, இது அவங்க சொல்றது 60-70, 60க்கும் 70க்குமான இடைவெளியே எவ்வளவு பெருசுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பொதுவா திமுக சார்ந்த வாக்காளர்கள்ங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் பேஸ்ங்கிறது அவங்களுக்கு இருக்கு. அவங்க என்னன்னா ஒவ்வொரு வாட்டியும் எலெக்ஷனை வச்சு எங்களுக்கு இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட முடியும். ஆனா நிலைங்கிறது எப்படி இருக்குன்னு அடுத்த 2வது அவங்களுக்கு அப்படியான நிலையான ஓட்டு இருக்கு, அவங்களே தனித்த மெஜாரிட்டி வாங்க முடியும்னா அவங்களுக்கு கூட்டணி கட்சிகளே தேவையில்லை. இது 2வது விஷயம். ஆனா என்னைக்கான அவங்க கூட்டணியை விட்டுட்டு நின்று இருக்காங்களா அப்படின்னு நீங்க பாருங்க. மக்கள் நல்ல கூட்டணின்னு ஒண்ணு வந்தது இல்லையா, அதை விட்டுட்டு அதை தவிர்த்து அந்த பீரியடை தவிர்த்துட்டு சொல்றேன். அப்போ 2 பேருக்குமே ஒரு பெரிய தனியா நின்னாங்க. அதுதான் சொல்றேன். அதாவது நீங்க பாத்தீங்கன்னாக்கா 3வது ஒரு சக்தியாக அப்போ அப்படி நியாயப்படி பார்த்தா அது மும்முனை போட்டி தான். கரெக்டா? திமுக இல்ல, அப்ப பாமக நின்னுச்சு, 4 முனை இருந்துச்சு, நாம் தமிழர் நின்னுச்சு, 5 முனை இருந்துச்சு. சரி இருக்கட்டும். இல்ல, நாம் தமிழர் இருந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்ல. 16ல நாம் தமிழர் மேபி அப்ப அவங்களோட வாக்கு சதவீதம் என்னங்கிறது இருக்கும், அதுவும் இருக்கு இல்லையா, அவங்க எவ்வளவு பெரிய கட்சியாக இருந்தாங்கிறதெல்லாம். சோ அதனால மேபி ஐ ஸ்கிப் மை மைண்ட். ஆனா 16ல 1% தான். 1.1 அதுதான் சொல்றேன். அப்போ ஒரு நீங்க மேஜர் ஃபேக்டர் நீங்க சொல்ல முடியாது இல்லையா. அது நீங்க ஒரு ஸ்டார்டிங் பொசிஷன்ல நீங்க சொல்லும் போது அது ஒரு இனிஷியல் ஃபேக்டர் தான். கரெக்ட். அப்படிதான் நம்ம பார்க்க முடியும். ஆனா நீங்க மக்கள் நல கூட்டணி இருந்தா கட்சிகளை பாருங்கிறதுக்கு தான் மெயினான பாயிண்ட். வைகோ அவர்கள் இருந்தார், கம்யூனிஸ்டுகள் இருந்தார்கள், விடுதலை சிறுத்தை கட்சி இருந்தது, இந்த மாதிரியாக பல கட்சிகள் இருந்ததுங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். விஜயகாந்த், அதை விட முக்கியம் விஜயகாந்த் அவர்கள் இருந்தார். ஆனா அவங்களால பெருசா சாதிக்க முடியல அப்படிங்கிறது இருக்கு. இல்ல, அதுதான் வரேன். ஆனா எம்ஜிஆர் காலகட்டத்தையும் நீங்க இன்னைக்கும் நீங்க அதை ஒரு கம்பேர் பண்ண முடியாதுங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கணும். காரணம் என்னங்கிறத நீங்க தெளிவா பார்த்தாலே புரியும். எம்ஜிஆர் காலகட்டத்துல உங்களுக்கு இன்னைக்கு இருக்க மாதிரி சோசியல் மீடியா கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, இவ்வளவு மீடியாக்கள் கிடையாது. அப்படில இருந்து ஆரம்பிச்சு பல விஷயங்கள். நீங்க சொல்ற மக்கள் நல கூட்டணி சோசியல் மீடியா காலத்துல தானே சார்? அப்ப அவங்க சோபிக்க முடியல. திமுக அதிமுக தானே சார் நின்னாங்க சட்டசபையில. அந்த பீரியட்ல நீங்க சோசியல் மீடியா பீரியட்னு சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா அந்த பீரியட்ல நோபடி மாஸ்டர்ட் சோசியல் மீடியா. சார் 2014ல மோடி எலெக்ஷனே சோசியல் மீடியா எலெக்ஷனா பேசப்பட்டது. அதுக்கு அப்புறம் 2016 வே அஹெடா இருந்தாங்க. காரணம் என்னன்னா அந்த சோசியல் மீடியாவை நீங்க அப்பவே அவங்க மாஸ்டர் பண்ணிட்டாங்க. காரணம் என்னன்னா அவங்களுக்கு பிரசாந்த் கிஷோர் போன்ற ஆட்கள் எல்லாம் இருந்தாங்க அப்படிங்கறத நீங்க கவனத்துல எடுத்துக்கணும். ஆனா அதே நேரத்துல நீங்க மற்ற கட்சிகள்லாம் பாருங்க, அப்பதான் இப்படியும் செய்ய முடியும்ங்கறத அப்பதான் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. நீங்க இன்னைக்கு ஓபனா சொல்லணும்னா நீங்க நம்மளுடைய நாம் தமிழர் கட்சியை எடுத்தீங்கன்னா அவங்க வளர்ந்திருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் நீங்க சோசியல் மீடியான்னு பார்க்க முடியும். இப்போ நான் யாரையும் குறையா சொல்லல. ஆனா மீடியால நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்கக்கூடிய பர்சன்டேஜ் ஆஃப் பிரசன்ஸ் வர்சஸ் நீங்க அதை மீறி அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிரசன்ஸ் வச்சுட்டு நீங்க அதை கவுண்டர் பண்ணி அவங்களோட குரோத்தை பாத்தீங்கன்னா அவங்க சோசியல் மீடியா வச்சு வளர்றாங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும் இல்லையா. இந்த மாதிரியாக செய்யப்படுது. சரி, அடுத்த கட்டம் நம்ம இன்னைக்கு டாபிக் ஆஸ்பெக்ட்ல விஜய் பத்தி பேசுவோம். விஜய் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா பெரிய நடிகர், அவருக்கு ஒரு ரீச் இருக்கு, மாஸ் இருக்கு, அதே மாதிரி இளைஞர்களுடைய பட்டாளம் அங்க கூட இருக்கு அப்படின்லாம் நீங்க சொன்னா கூட நீங்க எந்த அளவுக்கு அந்த இளைஞர்கள் இப்ப ஓட்டு போட போறாங்கிறத நீங்க பாக்கணும். ஒரு விஷயம் சொல்றேன், 2014ல பெருவாரியான இளைஞர்கள் வெளியில கேம்பெயின் பண்ணாங்க, ஓட்டு போட்டாங்க, எல்லாமே பண்ணாங்க 18+. அந்த 18+, அதுக்கு அடுத்தது அவங்க அடுத்த எலெக்ஷன் சந்திக்கும் போது
அவங்களுக்கு வயசு 23, 18ன்னு சொன்னா 23, கரெக்டா? 18ல இருந்து 20 வச்சுப்போமே, அப்படின்னா 23 25. ஸோ வாழ்க்கையின் ஒரு நிதர்சனம், வேலை விஷயமாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களா இருக்கட்டும், அதுலயும் அவங்களோட ஓரளவுக்கு கான்ட்ரிபியூஷன் சோசியல் ஆஸ்பெக்ட்ல எல்லா இதுலயும் இருந்ததுனாலதான் 2வது அறுதி பெரும்பான்மையுடன் பாஜக ஆட்சி அமைச்சதுன்னு பாருங்க. ஆனா நீங்க அதே 2000 இந்த கடந்த தேர்தல்ல நீங்க பாத்தீங்கன்னா 2024ல என்ன நடந்ததுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். காரணம் என்னன்னா, யங்ஸ்டர்ஸ் உடைய ஒரு பொலிட்டிக்கல் மென்டல் ஸ்டாட்டிக்னு சொல்லலாம். ஒரு தளர்வு, சோர்வு, என்ன இது எதுவுமே மாறாது போல இருக்குன்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்ததுனாலையும் மற்ற விஷயங்கள்னாலையும், இப்ப நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி, அந்த இளைஞர்கள் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்கன்றீங்களா? இல்ல, அததான் சொல்றேன். இப்போ இந்த இளைஞர்களுடைய ஓட்டுகளை கவர்றதுக்கு ஏதாவது ஒரு பேஸ் யாருக்கான வேணும். இப்போ வந்து தமிழ்நாட்டுல எடுத்தீங்கன்னாக்கா, சீமான் அவர்கள் பேசுற, அவர் பின்னாடி போற இவங்களை வந்து எத்தனை பேர் நீங்க வந்து முதியவர்கள், எத்தனை பேர் இளைஞர், முதியவர்னு சொல்ல வேண்டாம், இளைஞர்கள் 35 40, அதுதான் விஷயம். அப்போ ஒண்ணு சீமான் அவர்களுடைய அந்த இளைஞர்ங்கிற அந்த பேஸ வந்து உடைப்பது எப்படி, அது பாயிண்ட் நம்பர் 1. 2வது, இல்லையா இந்த சோர்வடைந்து ஒரு ஆப்ஷனே இல்ல அப்படின்னு சொல்றவங்களுக்கு புதுசா ஒரு ஆப்ஷன் கொடுக்கற மாதிரி இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ல விஜய் வருகிறாரா, கொண்டு வரப்படுகிறாரா, இதையெல்லாம் நம்ம வந்து பொறுத்து இல்ல. இப்ப இந்த 5 முனை போட்டியில யார் முந்த போறாங்க? இல்லங்க, முந்தறதுக்கு இந்த இதெல்லாம் கிடையாதுங்க. இப்ப நான் திரும்பவும் சொல்றேனே, இது வந்து ஒரு பாலிடிக்ஸ் அப்படின்னு சொன்னாக்க அடுத்த எலெக்ஷன்ல தனி மெஜாரிட்டி வருமா என்ன, இது எல்லாமே நீங்க எப்படி பார்க்கணும்னா, இத நீங்க சொல்றதுக்கு வந்து இன்னைக்கு இப்ப நம்ம சொல்றதுல வந்து 1.5 வருஷம் நீங்க கணக்கு வச்சுக்கலாம். 1.5 வருஷம் கணக்குங்கிறது வந்து டூ ஏர்லி. இப்ப நம்ம ஒரு காலத்துல வந்து விஜயகாந்த் அவர்கள் சொன்னார், மக்களுடன் தான் கூட்டணினார். ஆனா கடைசியில கூட்டணிக்கு போக வேண்டியதுதா இல்லையா? எல்லாமே நம்பர்ஸ் தான். அவர் எதிர்கட்சி போய் கூட்டணியில இருந்துட்டு எல்லாமே மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்ம இதெல்லாம் வந்து ரொம்ப சீக்கிரமா அனலைஸ் பண்றோங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட். ஏன்னா அவங்க கிரவுண்ட்ல எந்த அளவுக்கு முனைப்போடன் வேலை செய்ய போறாங்க, அது எப்படி வாக்காக அவங்களுக்கு கன்வெர்ட் ஆக போகுது. நீங்க அடுத்தது வந்து இன்னொரு இதுன்னு சொன்னாக்க பாஜக, அப்புறம் திமுக, அதிமுக, இதுல வந்து இது போக உங்க கூட்டணி கூட இருக்க போறாங்களா, இல்லைன்னா இங்க வந்து we can ride on the wave ன்னு நினைத்து கொண்டு ஒரு சில கூட்டணி கட்சிகள் எங்களுக்கு அங்க மரியாதை இல்லைன்னு சொல்லி இங்க வர போறாங்களா, இல்லைன்னா இல்ல நம்ம அதிமுகவோட போயிடுவோம்னு சொல்ல போறாங்களா. இதெல்லாம் வந்து இந்த கணக்குகள் எல்லாம் வந்து இப்போ பர்முடேஷன் காம்பினேஷன் நீங்க போட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு. இதை நேரோ டவுன் பண்ணணும்னா உங்களுக்கு லாஸ்ட் 6 months தான் நமக்கு பெட்டர் வியூ அண்ட் பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ திரு பிரவீன்காந்த் சொல்ற தியரி உண்மையா இருந்தா சில கட்சிகள் விஜயோட கூட போலாம். எதுக்குமே வாய்ப்பு இருக்கு. ஆனா இங்க என்ன பிரச்சனை வரும்னா, யார் அந்த கூட்டணிக்கு தலைமை ஏற்கிறதுங்கிற ஒரு கேள்வி வரும்ல. எங்க ஒரு தேர்தலை கூட சந்திக்காத ஒரு கட்சி, ஆனா கூட இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் போறாங்கன்னாக்க நீங்க எந்த ஆஸ்பெக்ட்ல தேர்தலை சந்திக்க போறீங்க, யார் உங்கள் முதல்வர்? இப்ப நான் என்ன தெரியுமா சொல்றேன், இந்த மாதிரியாக 1008 கேள்வி. இப்போ ஒரு உதாரணத்துக்கே சொல்றேன், பிசிகாவாக இருக்கலாம், நான் திரும்பவும் அந்த மக்கள் நல கூட்டணியில் இருந்த கட்சிகளை நீங்க வச்சுக்கணும். அவங்க எல்லாரும் போறாங்கன்னாக்க அவங்க எல்லாரும் வந்து இன்னைக்கு வந்து ஒரு தடவை கூட அரசியல்ல களம் காணாத திரு விஜய் அவர்களை வந்து அங்க வந்து அவங்க வந்து தலைவராக ஏற்றுக்கொண்டு இல்ல சிஎம் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ண போறாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இல்லைன்னா விஜய் வந்து இல்ல எங்களுடைய இதுல வந்து நாங்க வந்து வேற மாதிரியான ஒரு அப்ரோச் எடுக்க போறோம்னு சொல்லிட்டு. நன்றி. ஓகே, திரு ஹிதயத்துல்லா முந்த போது யார்? நாங்க தான் சொல்ல போறீங்க தானே? நாங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, மக்களுக்கு தெரியும். போட்டி கடுமையா இருக்கும்னு கணிக்கிறாரு திரு பிரவீன்காந்த் போன்றவர்கள். இவங்கெல்லாம் ஒரு 5 பக்கமா பிரியும் போது அது ஒரு தொங்கு சட்டமன்றம் அந்த மாதிரி போய் நிக்காதா? 2021 விட எளிதாக இருக்கும். ஏன்னு காரணம் சொல்லணும். நான் சகோதரர் சீமான் அவர்கள் 8 விழுக்காடு எடுத்திருக்காரு, கூடையா குறையாது அப்ப பார்த்துக்குவோம். அடுத்து விஜய் வந்திருக்காரு. விஜயகாந்த் பவன் எல்லாம் என்ன நடந்துச்சுன்னு சொன்னா 14 வருஷத்துக்கு பிறகுதான் ஓரளவுக்கு அவங்களால அரசியல் எலெக்ஷன்ல விஜயகாந்த் 8%. அதான் சொன்னேன், 8 கூட்டணி வச்சுதான் எதிர்கட்சி தலைவராக வந்தார். உங்களுக்கு தெரியும், அப்பவும் 10க்கு மேல இல்லை. சரிதானா? இப்ப ஆரம்பத்தில் 5, 6 இருந்த விஜயகாந்த் ஒரு பிரபல்யமானவர், நீண்ட காலம் அரசியல் பேசி கொண்டிருந்தவர், அரசியல் தலைவர்களை ஆதரித்தவர், எதிர்த்தவர், 2 செஞ்சவர். அப்படி ஒரு இது தம்பி விஜய்க்கு இல்லை. சரி, அவர் 5ல இருந்து நீங்க 8 எடுத்துங்க, ஹையஸ்ட் நீங்க எடுத்துங்க.
8 இவர் 8 அவர் 8 16 முடிஞ்சு போச்சு. சிம்பிள். பாஜக ரெண்டு பேரும் தனித்தனியா 8 எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ரெண்டு பேருக்கும் காமன் ஓட் பேங்க் இல்லையா? சீமானுக்கு அது நான் உங்களுக்கு அடுத்து சொல்றேன். இல்ல எங்க நமக்கு யார்கிட்ட இருந்து எடுப்பாங்கன்னு வரணும் இல்லையா? அப்ப நம்ம பேசுவோம். இப்ப நம்ம அது வேண்டிய இல்லை. சரி, இப்ப இருக்கிற மக்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கோம். பாஜகவை பொறுத்தவரை பாராளுமன்ற எலெக்ஷன்ல அவங்க 10 11 எடுக்கலாம். ஆனா 5க்கு மேல சட்டமன்றத்தில் எடுக்க முடியாது. உங்களுக்கு நன்றாக தெரியும். தேசிய ஜனநாயக கூட்டணியா 18 எடுத்திருக்காங்க. அதான் கூட்டணி வந்தா 10 எடுக்கலாம். அந்த 18 பாதி ஆகும். ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்றாக தெரியும். அதில் பாமகவுடைய உதவினால தான் இந்த 10 11 எடுக்க முடியும். அவ்வளோதான். அதுக்கு நான் உங்களுக்கு வரலாறையும் சொல்ல முடியும். 2014 இருக்கட்டும், 19 இருக்கட்டும், 16. சரி, இப்போ உங்க கணக்குப்படி 8 8 10. சரி, எவ்வளோ ஆச்சு? 26. இந்த 26ல போக மீதி எவ்வளோ இருக்கு? 26 போக 74. 74ல அதிமுக எடுத்தது நியர்லி 20. அது பாராளுமன்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தல்னா அவங்களுக்கு ஒரு 4 சேர்த்துக்குங்க. 25 வச்சுக்கோங்க. சரி, 24 25 வச்சுக்கோங்க. இப்ப இருக்க அந்த தேமுதிக எல்லாம் இணைஞ்சு இப்ப இருக்க மாதிரி நான் இன்னைக்கு இருக்க சூழ்நிலை. அப்புறம் நம்ம என்னங்கிறத பார்த்துக்குவோம். இப்ப மீதி உள்ள வாக்குகள் எத்தனை? 50. இந்த வாக்குகள் காங்கிரஸ் திமுக தலைமையிலான இந்த கூட்டணிக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த கூட்டணி அப்படியே இருந்தால் இந்த கூட்டணி அப்படியே இருக்கும். அதுக்கு நான் உங்களுக்கு காரணம் சொல்றேன். என்ன காரணம்னா, நாங்க ஏதாவது திமுக உங்களுக்கு வந்து கம்யூனிஸ்டுகள் ஒரு சில நேரங்கள் எதுக்குறாங்க. காங்கிரஸும் அதே நேரத்தில் வந்து 8 மணி நேர வேலை 12 போகும்போதோ கான்ட்ராக்ட்ல வரும். நாங்களும் எதுக்குறோம், கம்யூனிஸ்ட் எடுக்கிறோம். அதுக்காக நாங்கள் கூட்டணியை விட்டுட்டு வெளியே வந்தோம். பாராளுமன்ற தேர்தல் எல்லாம் ஒன்றா தான் சந்திச்சோம். அதே மாதிரி இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி வந்து சமீபத்தில் கூட ஒரு எதிர்ப்பு கொடுத்துருக்காங்க மோடி அவர்களுடைய இதை. காங்கிரஸை பொறுத்தவரை நாங்கள் அதை எதிர்ப்பு கொடுக்கல. எங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் முதல்வர்கள் கூட மோடியை கூப்பிட்டுக்கிறாங்க. இது வந்து நல்லாவே தெரியும். காங்கிரஸ் ஒரு தேசிய பார்வையில் அதை பெருசாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி இருந்தாலும் 45லேருந்து 50 விழுக்காடு வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இருக்கு. அந்த கூட்டணி நாளுக்கு நாள் உங்களுக்கு கூடுதலா பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு அமெரிக்காவுக்கு போய் 10,000 கோடி நம்முடைய விஜய் கூப்பிட்டா காங்கிரஸ் கூட்டணியை யோசிக்காதா? நிமிஷம் இல்ல, எங்க கூட்டணியை பொறுத்தவரை ஒன்றை தெரிஞ்சு கொள்ளுங்க. திரு ராகுல் காந்தி அவர்கள் சகோதரராக ஆன ஒரு சூழ்நிலை. ஸ்வீட் பாக்ஸ் கதை உங்களுக்கு தெரியும், கோயம்புத்தூர் ஸ்வீட் பாக்ஸ் கதை. அது மட்டுமல்ல, ராகுல் காந்தி அகில இந்திய அளவில் தான் ஒரு கட்சியின் நிலைமையை பார்ப்பாரு. அகில இந்திய அளவில் நமக்கு ஆதரவுங்கிறத அவரும் பார்ப்பாரு. இன்னைக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும் காங்கிரஸ் திமுக கூட்டணி என்பது பிளவு என்பது அல்லது பிரிவு என்பது இருக்காது. ராகுல் சொல்லிதான் விஜய் கட்சியே ஆரம்பிச்சாருன்னு ஒருத்தங்க சொல்றாங்க. ஏன் சொல்லாமே? விஜயதரணி அவர்கள் கமலா ஹாரிஸ் சொல்லி ஆரம்பிச்சாங்க கூட சொல்லலாம். கமலா ஹாரிஸ் ஆமா, சொல்றவங்களுக்கு என்ன இருக்குது? சொல்றவங்க எப்படிலாம் சொல்லலாம். அப்ப அப்படிலாம் சொல்லலையா? ராகுல் ஐடியா கொடுக்கலையா? அது இல்லைங்கிறது தான் நான் சொல்றேன். அவர் கொடுக்கவும் இல்லை. ஒன்று நல்ல நட்பு இருக்கு. இப்போ நான் வந்து விஜய் குடும்பத்தினோட ஒரு நட்பு இருக்கு. ஏன்னா அவங்க பாட்டியவே எனக்கு தெரியும். எங்க ஊர்ல அவங்க ஆசிரியராக இருந்தாங்க. அவங்க அப்பா எனக்கு நண்பர். அது ஒரு பக்கம். இது வந்து நட்புங்கிறது வேற, உறவுங்கிறது வேற. ராகுல் காந்தியை நம்முடைய நடிகர் விஜய்க்கு நல்லாவே பிடிக்கும். இதெல்லாம் நட்பு என்பது. விஜயகாந்தி என்னுடைய நெருங்கிய நண்பர். என்னை பல நேரங்களில் அவருடைய இந்த விழாக்களுக்கெல்லாம் என்னை அழைச்சிருக்காரு. அதெல்லாம் வந்து நட்பு என்பது வேறு, கட்சி என்பது வேறு. இதுதான் இப்ப நடக்க போறது. இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு வரேன். யார்கிட்ட இருந்து எடுப்பாங்க? இளைஞர் ஓட்டுன்னு நம்ம பேசிக்கிட்டோம் நேரம், நண்பர்கள்லாம் பேசிக்கிட்டாங்க. இந்த இளைஞர் ஓட்டு எங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகுங்கிறத நீங்க புரிஞ்சுக்குங்க. இந்த 8ல இருந்து 2 அங்க போகுதா, அந்த 8ல இருந்து 2 நான் எந்தெல்லாம் சொல்லலாம், எங்க போதா அல்லது கூட வருதா, இதெல்லாம் காலம் பிரிக்க விஷயம். கலை சொன்னதுதான் நீங்க சொல்றீங்க. மிச்சம் இருக்கிற 30ல தான் இவங்க எல்லாம் பிரிச்சுக்கணும். தொடர்ந்து இன்னொரு விஷயம் சொல்றேன். சட்டமன்ற தேர்தல் என்பது அதிமுக தொண்டர்களுடைய பலம் அதுக்கு இருக்கு. அதிமுக வாக்குகள் தான் சமீபத்தில் பாஜகவுடைய கூட்டணிக்கு போனது. நமக்கு தெரியும். நீங்க பழைய அதிமுகங்கிறது 30-33க்கு மேல உள்ளது. இன்னைக்கு ஏன் குறைஞ்சாங்கிறது நமக்கு தெரியும். ஆனா சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் பாராளுமன்ற தேர்தலை விட கூட எடுப்பாங்க. ஏன்னா சட்டமன்ற தேர்தல் நமக்கு நல்லா தெரியும். பிரதமர் மோடின்னு அவங்களால சொல்ல முடியல, பிரதமரை வந்து இந்தியா கூட்டணி சொல்ல முடியல. அதன் விளைவு அவங்க ஒரு பின்னடைவை சந்திச்சாங்க. நீங்க மிஞ்சி போனா ஒரு 10-11. அதாவது நீங்க எந்த சூழ்நிலை பார்த்தாலும் இன்னைக்கு பிஜேபி மேல போகாதுக்கு என்ன காரணம் சொல்லிடுறேன். இப்ப
கேரளாவுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடிய அந்த நடிகர் என்ன சொல்றாருன்னா 5 வருடத்துல எய்ம்ஸ் வரலைன்னா நான் பாஜகவிட்ட மட்டும் இல்ல அரசியலை விட்டே விலகுங்கிறாரு. அப்படி சொல்லக்கூடிய கட்ஸ் தமிழ்நாட்டுக்காகவோ தமிழர்களுக்காகவோ போராடுறவர்கள் பாஜக தலைவர்கள் யாருமே இல்லை. யாரும் இதுவரை சொல்லல. அது நீங்க உங்களுக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு திரு அண்ணாமலை இருந்து ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பாரு, அதை இப்ப ஆளுநர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அது அதிமுக இல்லைன்னா பிராக்சி ஆளுநர் பேசுறாரு. இன்னைக்கு இந்தியாவிலேயே தமிழகம் தான் கல்வியில மேலோங்கி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டு கல்வி முறை குறைவுன்னு சொல்றாருன்னா யாரு சொல்ல வேண்டிய வேலை? பாஜக. இப்ப பாஜகவுடைய ஒருங்கிணைப்பாளர் கூட யாரை போய் சந்திக்கிறாங்க? நாட்டாவையா மோடியை போய் சந்திக்கல, முதல் போய் ஆளுநரை தான் சந்திக்கிறாங்க. இப்ப ஆளுநரும் அரசியல் செஞ்சு ஆளுநர் அரசியல் செய்யறதுனாலயும் பாஜக தமிழர் விரோதமா இருக்கனாலையும் அவங்க இந்த 8-9 கூட்டணி பாமகவோட கூட்டணி வச்சாலும் 10-11 விழுக்காடுக்கு மேல போக முடியாது. இதுதான் நான் சொல்லக்கூடிய உண்மை. திமுக காங்கிரஸ் கூட்டணி வெல்லும். கார்த்தி அவர் கிளீனா ஒரு மேத்தமேட்டிக்ஸ் சொல்றாரு. இதை எப்படி நீங்க மறுக்க முடியும்? என்ன சொல்றாரு? கணக்கு போட்டு சொல்லிட்டாரு. நீங்க சொன்ன 8 நான் அப்படியே சொல்லிட்டேன், குறைக்கல. உங்களுக்கு கூட வந்தாலும் வரும்னு சொன்னேன். ஐயா கற்பனை பண்றதுக்கும் எதிர்பார்க்கறதுக்கும் உரிமை உண்டு, அதனால எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக பெரிய கலக்கத்தில் இருக்குது, பதற்றத்தில் இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். இன்னும் சொல்ல போனால் திமுக பெறக்கூடிய வெற்றிகள் யாவுமே நேர்மையாக பெறக்கூடிய வெற்றிகள் இல்லை. ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 33 லட்சம் செலவு பண்ணணும்னு தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கு விதி. ஆனால் அவங்க கோடிகளை கொட்டி வச்சு தான் வெற்றிகளை பெற முடியுது. அது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலாக இருக்கட்டும், ஈரோடு கிழக்காக இருக்கட்டும். அதுவும் இல்லாமல் இன்னைக்கு கூட்டணி கட்சிகளை சரி கட்டி இல்லை, நீங்கள் சதவீதங்களை கணக்கு போட்டு பாருங்களேன். அவர் சொன்ன கணக்கு கூட்டி கழிச்சு பார்த்தா கரெக்டாக வருது இல்லை? அப்படிலாம் கணக்கு உங்க 8%, விஜய் புதுசாக ஒரு 8% எல்லாம் வச்சுக்கிட்டாலும் அதிமுக ஓட்டு எல்லாத்தையும் சேர்த்தாலும் அவங்களுக்கு 40-50% வருது அவங்க கூட்டணி. அப்படி சொல்லிக்கலாம், நீங்கள் சொல்லலாம். 2026 பார்க்க தானே போகிறோம். இன்னும் 18 மாதம் இருக்குது. திமுக என்ன படாத பாடுபட போகுதுன்றதை பார்க்க தான் போகிறோம். ஏன்னா இந்த பாராளுமன்ற தேர்தலில் விழுந்த வாக்கு எல்லாமே பாஜக எதிர்ப்பு வாக்கு. இது திமுக ஆதரவு வாக்கு கூட எடுக்க முடியாது. அதே போல் போன பாராளுமன்ற தேர்தலில் விழுந்த வாக்கும் அப்படி தான். நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தா 2019 38 இடங்களை நம்ம 39 இடங்கள் பெறுறாங்க திமுக. இப்போ 40 இடங்கள் பெறுறாங்க. அப்போ இடைப்பட்ட சட்டமன்ற தேர்தல் பாருங்கள், அப்போ 220 இடங்களுக்கு மேலே பட்டிருக்கணும். பெறலை. ஏன்னா சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதிரி வாக்கு செலுத்துவாங்க, பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதிரி வாக்கு செலுத்துவாங்க. அந்த அடிப்படையில் இந்த திமுக ஆட்சி மீதான கோவங்கிறது 2026 கட்டாயமாக எதிரொலிக்கும். ஏன்னா இவங்க திமுக ஆட்சி மீதான கோவம் அதிமுக தானே போகணும். அவங்க தடுதான திருக்கலைவர்களோட அதிமுக அரசியலே பெருசாக பரவாயில்லை. அவங்க எதிர்கட்சியாக பெருசாலாம் செயல்படுது. அவங்க அந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய முரண்களை தீர்க்கிறதே பெரும்பாடாக இருக்குது. அப்போ நாம் தமிழர் கட்சி களத்தை தொடர்ச்சியாக இருக்கிறோம், மக்களுக்காக போராட்டம், திமுக வலிமையாக எதுக்குறோம். இன்னைக்கு திமுக பொறுத்த வரைக்கும் அவங்க பாஜகவோட கூட ஒரு இணக்கப்பாட்டை கடைபிடிக்கிறாங்க. அதை பார்க்க முடியுது. ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு வச்சு அவங்க நாணய வெளியீடு நடத்துறாங்க. ராகுல் காந்தி அவங்க பலமுறை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்கல்ல, மறைந்த தலைவருக்கான ஒரு விழா அப்படின்னும் போது நம்ம இல்லைங்க, அது அரசியல் கடந்த நிகழ்வுனா ராகுல் காந்தி கூப்பிட்டுருக்கலாமே, ஏன் கூப்பிடல? கூப்பிடாத காரணம் இவங்க பாஜகவோட ஒரு மறைமுக உறவில் இருக்கிறாங்க. இதே திமுக பார்த்தீங்கன்னா இந்த மோடியோட ஆட்சி காலத்தில் மாநிலங்களை விட ஜிஎஸ்டி ஆதரிச்சிச்சு. அதே போல் எண்ணெயை மக்களை விட ஆதரிச்சிச்சு. இப்படி திமுக பல இடங்களில் இணக்கப்பாட்டோட போயிருக்கு. கடந்த காலத்தில் 99 வாஜ்பாயோட கூட்டணி வச்சு 5 ஆண்டுகளாக அதிகாரத்தை அனுபவிச்சவங்க தான் இவங்க யாரை எடுத்து கட்சியோட நாங்கள் திமுக பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வீழ்த்தான் நாங்கள். திமுக அதிமுக ரெண்டுமே பிரச்சனையா இருக்கு. எங்க வாக்கு சதவீதம் கூடும் நீங்க நம்புறீங்கன்னா நாங்க இந்த களம் எங்களுக்கான களமா இருக்கும். ஓட்டையே எடுக்க தானே விஜய் வராரு. அப்படிலாம் இல்லங்க, நீங்க அவரோட கூட்டணி இல்லன்ட்டீங்க. அப்போ அவர் எடுக்கக்கூடிய இளைஞர்களுடைய வாக்கு அப்படிங்கிறது உங்களுடைய இப்போ அவர் உங்களுக்கு கொடுத்த 8% அப்படியே வருமான்ற கேள்வி இல்ல. கமலஹாசன் ஐயா வந்தாங்க. கமலஹாசன் வந்தப்ப அவரை விட அதிகப்படியான வாக்களை தான் பெற்றோம். கமலஹாசன் நாடறியப்பட்ட ஒரு நடிகர், இன்னைக்கெல்லாம் எல்லாத்தையும் போச்சு வந்த நடிகர் தான். அவர் வந்தப்ப அவரை விட அதிகமாக தான் வாக்குகளை பெற்றோம். எங்க வாக்குங்கிறது ஒரு தத்துவார்த்த ரீதியாக விடக்கூடிய வாக்கு, அரசியல் படுத்தப்பட்ட வாக்கு. நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் வாக்கு செலுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சுதான் அவன் வாக்கு செலுத்துறான். அப்ப விஜயால எங்களுக்கு ஒரு பதற்றம் இல்லை, நாங்க அதனால பதற்றப்படவும் இல்லை, கவலைப்படவும் இல்லை. ஆனா திமுக கவலைப்படுது. ஒருவேளை இஸ்லாமிய கிறிஸ்துவ வாக்கு விஜய்க்கு போயிருமோ அப்படின்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அவங்க தான் பதற்றப்படுறாங்க. நாங்க விஜய்க்கு வாக்கு சொல்றோம். நிச்சயமாக வாய்ப்பு இல்லை. சிறுபான்மை மக்களுக்கு நன்றாக தெரியும், அகில இந்திய அளவிலையும் நமக்கு பாதுகாப்பு இந்தியா கூட்டணி. தமிழ்நாட்டிலும் அதே தான். ஏன்னா இன்றைக்கு பாஜகவை எதிர்க்கணும்னா வலிமையான கூட்டணி. பாஜக எதிர்க்க போறீங்க இல்ல, பாஜக ஒரு கூட்டணி வைப்பாங்க. அந்த கூட்டணிக்காக நான் முடிச்சேன் உங்க கேள்வி வர்றேன். அப்ப எந்த எப்படி இருந்தாலும் இப்ப தொடர்ந்து நீங்க தான் சொல்லிட்டீங்க சட்டமன்ற தேர்தல்னு வந்தா மோடிக்கு வாக்கு செலுத்தினவங்க எல்லாம் இந்த பக்கம் போட மாட்டாங்க, அதெல்லாம் டம்மி ஆகி போயிடும்ட்டீங்க. அப்புறம் என்ன பாஜக எதிர்ப்பு சட்டமன்ற தேர்தல்? அந்த பாஜகவோட நாளைக்கு பாமக சேருதுன்னு வச்சுக்கோங்க. நான் இன்னொன்னு கடந்த முறை சொன்னேன், இப்பவும் நான் சொல்றேன், இந்த 5 முனை 4 முனைலாம் இல்ல.
மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி வரும். அண்ணாமலை இல்லாத ஒரு சூழலை இன்னைக்கு பாஜக உருவாக்கி கொண்டிருக்கிறது. அவங்க ரெண்டு பேரும் நான் ரொம்ப சிம்பிளா மீண்டும் 2021 தான் திரும்பவும் என்ன நடக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன், திருவிளையாடல் புராண கதை தான் நடக்கும். அதாவது நாங்க இதை அண்ணாமலை இல்லை, பிரச்சனை அவங்களுக்கு என்ன? நேத்து திரு உதயகுமார்ல இருந்து என்ன சொன்னாங்க, ஏன் வாழ்த்து சொன்னாங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாருக்குமே பிரச்சனை ஜெயலலிதா அவர்களை ஊழல்வாதி என்று, அதிமுகவை ஊழல் கட்சி என்று சொன்னதன் விளைவுதான் அவங்க போனாங்க. இதுதான் நிலைமை ஒழிய அவங்களுக்கு பிரச்சனையே அண்ணாமலை. அதனால அண்ணாமலைங்கிற அந்த ஞான பழத்தை நாங்க உங்களுக்கு தர்றோம்னு சொல்லிட்டோம்னா, அமைதியாக்கிட்டோம்னு சொன்னா, ஏறுமையில் ஏறு ஈசனுடன் வாணி என்னுடன் ஓடி வாணின்னு சொல்லி சொல்ற மாதிரி நாளைக்கு என்ன நடக்கும் சொன்னா, பழனிமலை முருகன் பேர் என்ன, அவருக்கு பேரு பழனிசாமி, அவரை யாரு கூப்பிட்டுருவா? அங்க இருந்து கூப்பிட்டுருவாங்க, கைலாயத்துல இருந்து அவங்களை கூப்பிட்டுருவாங்க. கூப்பிட்டா இதுதான் நடக்க போற உண்மையை ஒளி. எது நடக்க போறதுன்னு திரும்பவும் சொல்றேன், அதிமுகவும் பாஜகவும் நிச்சயம் கூட்டணி அமைக்கும். மைனஸ் அண்ணாமலை. ஓகே, கேப்போம். நீங்க குறுக்கிட விரும்புங்க கார்த்திகேயன். ஆளுநரோட பதவிக்காலம் வந்து போன மாசம் ஜூலை 31 முடிஞ்சு போச்சு. அதுக்கும் பிறகும் போய் திமுக அவங்களோட தேனி விருந்த கலந்துக்கிறாங்க. கடந்த காலத்தில் வந்து கெட் அவுட் ரவி அப்படிங்கிற முழக்கத்தை முன் வச்சாங்க. இன்னைக்கு பதவிக்காலமே முடிஞ்சு போச்சு. திமுக வந்து பாராளுமன்றத்தையும் முழக்கத்தை வைக்கலாம், இங்கேயும் முழக்கத்தில் வைக்கலாம், இணையத்தில் வைக்கலாம். ஏன் RN ரவி வெளியேற்ற கவனம் எடுக்க மாட்டேங்குது? பதவி காலம் முடிஞ்சு போனதுனால அவரை வழி அனுப்பு பிரச்சார விழாவை மாதிரி கூட கலந்துருக்கலாம். ஏன் நீங்க நினைக்கிறீங்க? நான் என்ன கேட்கிறேன், ஒரு அரசு ஒன்றிய அரசு ஒரு ஸ்டாம்ப், அதாவது ஒரு நாணய வெளியீடு என்பது ஒன்றிய அரசும் ஒரு மாநில அரசும் சார்ந்த விழா. அதுக்கு பிரச்சனை வந்துச்சு பாருங்க. அதுக்கு போய் திமுக கலந்துக்கிட்டது. அதுவே நாணயத்தை கேட்கல அவரு. அவர் வந்து டீ பார்ட்டில செல்வ பெருந்தகை எதிர்த்தாரு. ஆளுநர் வந்து பதவி இருக்கிறது அரசியல் சட்டத்துக்கு. அதுக்கு நீங்க போராடி இருக்கணும். இன்னைக்கு வரை சகோதரர் சீமான் என்னைக்காவது ஏன் ஆளுநர் நீங்க இங்க உட்கார்ந்து பேசக்கூடாது? நாங்க ஏன் போராடணும் நான் கேட்கிறேன். நான் என்ன கேட்கிறேன், நான் இப்பவும் சொல்றேன், அவர் போகிற நிலைமைக்கு வந்தாச்சு. இருக்க வைக்கிறதும் போற வைக்கிறவங்களுக்கு தெரியும். அரசியல் சட்டம் என்ன சொல்லுது? அரசியல் சட்டம் எதிராக இருந்தா இன்னைக்கு ஆளுநர் போயிருப்பாரா இல்லையா? பாஜகவுடைய தலைவர்களுக்கு அரசியல் சட்டம் தெரியாதா? கார்த்திக்கு தெரிந்த சட்டம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் மேதைகளுக்கும் தெரியாதா? இவருக்கு மட்டும் அவளுக்கு தெரிஞ்சு போச்சா? அதெல்லாம் இல்லைங்க. நீங்க பிரிவு உபச்சார விழாவை கூட எடுத்துங்க, அதெல்லாம் ஒரு பக்கம். இப்ப நான் சொல்ல வந்தது, நீங்க ஒன்றிய அரசும் மாநில அரசும் சில நேரங்களில் ஒன்றா இருந்தால் தமிழர்களுக்கும் தமிழுக்கும் நல்லது என்று சொன்னால், தமிழ் மாநில மக்களுக்கும் நல்லது என்று சொன்னால் அவர்கள் செய்வார்கள். அந்த அடிப்படையில் தான் அந்த ஒன்றிய அரசு விழாவாக இருக்கட்டும், ஆளுநர் தேனி பாட்டியா இருந்தாலும் கலந்து கொண்டாங்க. எங்களை பொறுத்தவரை நாங்க வந்து எதிராக இருக்கோம், ஆளுநருக்கு நேரடியாக எதிராக. நாங்க ஆட்சியில இல்ல, நாங்க தமிழக ஆட்சியில இல்லாதனால நாங்களும் கம்யூனிஸ்டும் எதுக்குறோம். அவங்க ஆட்சியில இருக்காங்க. ஒரு 10 நொடி. அதாவது திமுகவுக்கும் பாஜகவுக்கும் மறைமுக உறவு இருக்குன்னு ஐயா எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டிய பிறகு அடுத்த நாள் ஐயா ஸ்டாலின் பேசுறாங்க. அவங்க நினைச்சிருந்தா எந்த காலத்திலையும் பாஜகவோட உறவு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, நாங்கள் ஆதரித்தாலும் கொள்கையோடு ஆதரிப்போம், எதிர்த்தாலும் கொள்கையோடு எதிர்ப்போம் சொல்றது மூலமா பாஜகவோடு திமுக போவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குங்கிறதா அவரோட பேச்சு. நீங்க திரு ஸ்டாலின், முதல்வர் ஸ்டாலின் ஆமா நாங்க போக போறோம், கூட்டணி வைக்க போறோம் சொல்ற வரையும் நீங்க இந்த விஷயங்களை நீங்க ஒரு ராசி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே ஓகே, கேப்போம். திரு கலை பழனி பஞ்சாமிர்த கன்ஃபார்ம்ன்றாரு. அப்படியா? அவங்க வந்து இப்ப சிறுபான்மை வாக்குகள் அதிமுக பக்கம் நகர்ந்தாச்சு. அதை தடுத்து நிறுத்துறதுக்காக இவர் பஞ்சாமிர்த கதையை சொல்லிட்டு இருக்கிறாரு. ஏங்க நீங்க முருகனுக்கு அகில இந்திய விழா நடத்தின உடனேயே சிறுபான்மை மக்கள் உங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க. சந்தோஷப்படுறோம். போக மாட்டேன்னு சொல்லிட்டு முத்தமிழ் முருகனை பத்தி எந்த முஸ்லீமும் எதிர்க்கல. காங்கிரஸ் கட்சியினுடைய ஜனநாயக கூட்டணி கட்சி எடுத்திருக்காங்க. சிறந்த உதாரணம் இதே இதுலாம். பேச விட மாட்டார் அடுத்தவங்களை, அவரே பேசிட்டு இருப்பாரு, அவருக்கு பதில் சொல்ல விட மாட்டார். ஏங்க இவங்களுக்கு பாஜகவோட கூட்டணி மறைமுகமா இருக்குன்னு சொன்ன உடனே இவ்வளவு கோபம் வருது. உங்களுக்கு திமுக கோபம் வருது, என்னால புரிஞ்சுக்க முடியுது. பாஜகவுக்கு எங்க கோபம் வருது? இன்னைக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேங்க. 6000 கோடி ஒதுக்கிருந்தாங்க ரயில்வே தமிழ்நாட்டுக்கு இடைக்கால பட்ஜெட்டில்.
அதை பொது பட்ஜெட்டில் 3000 கோடியாக குறைச்சாங்க. இப்போ திரும்ப 6000 கோடியாக கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு நல்லா தெரியுது, மறைமுகமாக இவங்களுக்குள்ள ஒரு உறவு மலர்ந்து கொண்டிருக்கிறது. சார் அதனால 3000 கோடி நமக்கு வருதுன்னா சந்தோஷம் தானே சார்? முருகன் திருவிழா கொண்டாடுறாங்க. எங்க ஒரு பொது உடைமை கட்சி இதுங்க, ஒரு பெரியார் வழித்தோன்றலா வந்தவங்க முருகனுக்கு தேங்காய் உடைக்கிறாங்க. அன்னைக்கு அண்ணா என்ன சொன்னாரு? பெரியாருக்கு பதில் என்ன சொன்னாரு? நாங்க பிள்ளையார் சிலையும் உடைக்க மாட்டோம், முருகனுக்கு தேங்காயும் உடைக்க மாட்டோம் சொன்னாரு. ஆனா திமுக காரங்க முருகனுக்கு ஆயிரக்கணக்கில் தேங்காய் எடுக்கிறது மட்டும் இல்லை, உடைக்கிறது மட்டும் கிடையாது, காவடி தூக்குறாங்க. மோடிக்கு பழனியில் மோடிக்கு காவடி தூக்குறாங்க. எல்லாம் நடந்து போச்சு, எல்லாம் உறவும் வளர்ந்துருச்சு. ஓகே சொன்னா அதனாலதான் கோவம் வருது. உண்மையை சொன்னா கோவம் வருது. ஓகே ஆனா இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாரு, பழம் பஞ்சாங்கத்தை சொல்லிட்டு இருக்காரு. ஓகே அதிமுக பாஜக எவ்வளவு தூரம் வந்தாச்சு. இன்னைக்கு இருங்க சொல்லிடுறேன். அவர் அவ்வளவு நேரம் பேசினார், அனுமதிச்சிங்க. பாஜக இன்னைக்கு மோடி திமுக மேல கோபம் இல்ல அவங்களுக்கு. திமுக அவங்களுக்கு எதிரி அல்ல, காங்கிரஸ் கூட தமிழ்நாட்டில் எதிரி இல்ல, அதிமுக தான் எதிரி. அதிமுக கூட எதிரி இல்ல, இந்த இவங்களோட கூட்டணியை முறித்து கொண்ட எடப்பாடி தான் எதிரி. அதனாலதான் அவர் கெட்ட ரொம்ப கீழ்த்தரமான வார்த்தைகள்ல இவங்க விமர்சனம் பண்றாங்க. அவ்வளவு கோபம் எடப்பாடி மேல. ஏன்னா அது நிச்சயமா நல்லது எடப்பாடிக்கு, அதிமுகவுக்கு நல்லது. சிறுபான்மையினர் எந்த பக்கம் போகணுங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. விமர்சனம் நாம் தமிழர் கார்த்திக் தம்பி பேசும்போது அதிமுக எதிர்கட்சியா செயல்படலைன்னு சொன்னாரு. இவர் தான் ஏதோ பெருசா செயல்படுறதா. அதிமுக கடுமையாக போராடிட்டு இருக்குங்க. எந்த இஷ்யூ நீங்க நடத்துனீங்களா? கள்ளக்குறிச்சி விஷயத்துக்கு விவகாரத்துக்கு எவ்வளவு போராட்டம். அந்த போராட்டத்தை நீங்க போய் கலந்துக்கிட்டீங்க, ஆதரவு தெரிவிச்சீங்க. நீங்க சொல்றீங்க அவங்க போராடுறது இல்லைன்னு. போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கிறாங்க. திமுக எதிர்கட்சி அவங்க தாங்க. நீங்க உங்களுக்கு உரிய தத்துவத்திற்கான அந்த கோட்பாடுக்கான இதை நீங்க வாங்குவீங்க. அதிமுக அவங்களும் இப்ப தமிழ் தேசிய பிரச்சனையை கையில் எடுத்தாச்சு. நிறைவான கருத்து உங்களுடைய திரு பிரவீன்காந்த். ஒன்றும் இல்ல மேடம், இதயதுல்லா அவர்கள் இன்றைய இளைஞர்களின் இதயத்தில் இருக்கும் விஜயின் பலத்தை தெரியல. நான் ஒன்லி இளைஞர்கள் இல்ல மேடம், என்னைக்கு திரு விஜய் அவர்கள் படிப்புக்காக பசங்களையும் பசங்களோட பெத்தவங்களை கையில எடுத்தா இருப்பாருங்க, அந்த ஓட்டெல்லாம் உங்களை ஓட வைக்க போகுது. உங்களுக்கு தெரியல கணக்கு இன்னும். நீங்க இந்த 8 நீங்க டிஎம்கேக்கு இணக்கமா இருக்கிறதுனால ஒரு கணக்க ஒண்ணு சொல்றீங்க, அது இல்ல கணக்கு, அது இல்ல இதயதுல்லா சார் கணக்கு. பசங்க மனசுல வேற ஒரு கணக்கு வந்துடுச்சு. 2 வருஷம் தொடர்ந்து எப்ப அந்த பசங்களை கூப்பிட்டு கௌரவிச்சாரோ திரு விஜய் அவர்கள், அத்தனை பெற்றோர்கள் மனதிலேயும் குடிகொண்டு விட்டார். அதனால எதிர்காலத்தில் திரு விஜய் அவர்கள் சரியான முடிவை எடுத்தால் குறைஞ்சது 20-25% எடுப்பார். எழுதி வச்சுங்க. முதல் தேர்தல்லையா 25%? ஆமா மேடம். ஏன்னு நான் சொல்ற காரணம் தெரிஞ்சுங்க. காரணத்தை நான் சொல்றேன். அவர் வெறும் ரசிகர்களை மட்டும் இந்த வேலையில இறங்கியிருந்தா, அவர் சொல்ற ஐயா இதயதுல்லா சொல்ற கணக்கு தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவர் படிக்கிற பசங்க விஷயத்துல கை வச்சாரு. இன்னும் அடுத்த வருஷம் இருக்கு, அதுக்கு அடுத்த வருஷம் எலெக்ஷன் கிட்ட ஒண்ணு போடுவாரு. கிட்டத்தட்ட 4 வருஷம் பெற்றோர்கள் மனசுல ஒவ்வொரு வீட்லயும் பிள்ளைய போய் உட்காருவார். அதனால நான் சொல்றேன் 15-20% 100% திரு விஜய் ஓட்டு எடுப்பார். ஆனால் கூட்டணி சரியாக வைக்க வேண்டும் என்பது என் ஆசை. அது இருந்தால் நிச்சயம் 15% அவர் எடுத்தா நான் வாழ்த்துறேன், உங்களோட சேர்ந்து வாழ்த்துறேன். திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும். ப்ளீஸ் திரு ரமேஷ் சேதுராமன் ஒரு வரி. திமுக கூட்டணி வெற்றி பெறும், திமுக கூட்டணி வெற்றி பெறும் ஐயா இதயத்துல்லா அவர்கள் பேசுகிறார். ஆனா அதுல காங்கிரஸ் இருக்குமா? இருக்குன்றாரு. அது அவருடைய நம்பிக்கை. அதனால அந்த நம்பிக்கை இருக்கட்டும், அந்த நம்பிக்கை பலிக்கட்டும்ங்கிறது என்னுடைய காங்கிரஸ் எங்க இருக்கும்? காங்கிரஸ்காரர் தானங்க சொல்லணும். என்னங்க நிச்சயமா பாஜகவோட காங்கிரஸ் இருக்காது. அவருடைய தன்னம்பிக்கையை பாராட்டுறேன், அது விட்டுருங்க நீங்க. அது வேற. அதனால கணக்குகள்ல எல்லாம் எப்படி மாறும் என்னங்கிறது நம்ம யாரும் எதுவும் சொல்ல முடியாது. அதனாலதான் திமுக சொல்றாங்களோ இல்லையோ மறைமுக கூட்டணி கிட்டணின்னு மத்தவங்க எல்லாரும் பதறி அடிச்சு கொண்டு இவங்க சொல்றாங்க பாருங்க, ஐயோ இல்ல அப்படின்னு. அதனால இப்படித்தான் இருக்கு நிலைமை.
ஆனா என்னை பொறுத்தவரை இது ரொம்ப டூ ஏர்லி. ஆனா ஒரு விஷயம் சொல்றேன், திமுகவை பொறுத்தவரையும் சரி, அதிமுகவை பொறுத்தவரையும் சரி, இன்னும் ஒரு சில கட்சிகளை பொறுத்தவரை, அதன் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில கட்சிகளை பொறுத்தவரை அவங்க எலெக்ஷனுக்கான அந்த காய் நகர்த்தலை ஆரம்பித்து விட்டார். அதுதான் நான் அப்படி பார்க்கணுமே ஒழிஞ்சு. ஆனா இது ஒரு ஆரம்ப புள்ளி தான். பயணி மாநாடு இல்ல, பயணி மாநாடுக்கு முன்னாடில இருந்தே நீங்க விசிகா கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்ஸோ இல்லன்னா அதிமுக தரப்புல இருந்து திடீர்னு எடப்பாடி அவர்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு பாஜக கூட மறைமுகமா கூட்டணி இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியும் அந்த ஆரம்ப புள்ளி அந்த புள்ளி வச்சுட்டாங்க. இனிமே அது கோலம் எப்படி இருக்க போகுதுங்கிறது நம்ம இனிமே தான் வரும் காலங்களை பார்க்கலாம். ஓகே, பாப்போம் அந்த கோலம் எப்படி இருக்க போகுதுன்ற அந்த காலத்தின் கோலத்தை நம்ம பார்க்க தான் போறோம். நிகழ்ச்சியில கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அனைவருக்கும் நன்றி, பார்த்தவங்களுக்கும் நன்றி. நேயர்களே தொடர்ந்து